ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் லிட்டில் பிரின்சஸ் அஃபீஷியல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ போட போகிறேன். ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மட்டன் பிரியாணியோடைய வீடியோ தான். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் தான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஜீரக சம்பா அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேவே ஆச்சு ஊற வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நெய், தயிர் எல்லாமே நான் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையுமே போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டேன். முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பிரியாணி அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே போலவே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து தான் நான் அரைச்சிக்கிருவேன். இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிருவேன். தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் எப்போவுமே பிரியாணி பண்ணாலும் இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி தக்காளி சேர்த்துக்கிட்டாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்கு எப்போதுமே பிரியாணி பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோ தான் நான் மசாலா பொடி ஐட்டம்ஸ்லாம் சேர்ப்பேன். பிரியாணி பவுடர்லாம் நான் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கிட்டாச்சு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பெரட்டி விட்டாச்சு. இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா வேக வச்சு மட்டனை ஆட் பண்ணிக்கிட்டேன். மட்டனை வேக வச்சு லைட்டாக மசாலா கூட மெர்ஜ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதங்கி வந்துச்சு. மசாலா மட்டனுக்குள்ளே நல்லா இறங்குற மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளவு தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணி கூட சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி அளவு தண்ணி வச்சுக்கிட்டேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வைப்பேன் நான் எப்போதுமே. இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்துக்கிட்டேன். அரிசி சேர்த்துக்கிட்டு லெமன் புழிஞ்சு விட்டேன். லெமன் புழிஞ்சு விட்டப்போ வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு எல்லாமே பார்த்து செக் பண்ணி அதை நல்லா வேக வச்சாச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்டு இறக்கும்போது தான் நான் நெய் ஆட் பண்ணேன். அதுக்கிடையில் நான் நெய்யே ஆட் பண்ணவே இல்லை. தம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது கூட நல்லா நெய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நெய்யெல்லாம் கீழே இறங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தம்மை உடைச்சேன். கரண்டியில் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், குழையலை, தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறேன். அதே டைம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தப்பையும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நீ தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு உட்காந்தாச்சு சாப்பிட. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.